இந்த படத்துல கேரி பண்ண அந்த எமோஷன்ஸ் ரொம்ப நெஞ்ச நக்கிற மாதிரி எல்லாம் இல்லாம சட்டிலா மெயின்டைன் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த படத்துல. மூணாவது, இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜஸ்டின் பிரபாகரோட மியூசிக் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரெண்டுமே சூப்பரா போட்டிருக்காரு. எல்லா சாங்ஸோட விஷுவலுமே வந்து அந்த சாங்குக்கு ஏத்த சிச்சுவேஷன் மாதிரி மாண்டேஜா அழகா போர் அடிக்காத மாதிரி விஷுவல் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, சில விஷயங்கள்ல ஆடியன்ஸோட அசம்ஷன்லயே விட்டுட்டாங்க. அது சொல்றதுக்கு நல்ல டைமும் எடுத்திருந்திருக்கலாம். ரொம்ப சின்ன படம் தான், டக்கு டக்குன்னு நவுந்த மாதிரி இருந்துச்சு. டுவர்ட்ஸ் எண்ட் வரும்போது அதுக்குள்ள முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற ஒரு ஃபீலை தாண்டி என்ன ஒரு இன்கம்ப்ளீட் மூவி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கே அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸும் படம் முடிச்சுட்டு வரும்போது இருக்கலாம் எல்லாத்துக்கும். எனக்கு அப்படிதான் இருந்துச்சு பர்சனலா. ஸோ ஓவராலா நெகட்டிவ்ஸ் பெருசா எனக்கு இந்த படத்துல வேற எதுவுமே தெரியல. அண்ட் குறிப்பா இந்த படத்துல அந்த கோஸ்ட் அந்த ஹாரர் விஷயத்த ஹேண்டில் பண்ண விதம் காமெடியா, இது வந்து ஒரு பேய் ஒண்ணு இருக்கிறங்காட்டிங் இது வந்து ஒரு ஹாரர் படம், ஹாரர் ஜான்ரா அப்படின்னு சொல்றாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஃபீல் குட் டிராமா மூவி தான். அண்ட் பேயையும் ஹியூமனைஸ்